அனைவருக்கும் வணக்கம். நான் விஸ்வராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரைஸ்டு ஃப்ளோர் டேட்டா சென்டரில் ஃப்ளோர் க்ரோமெட் அப்படி இல்லைன்னா அதோடைய ரேக் க்ரோமெட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஒரு ஏர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஐ மீன் ஏர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது வந்து எப்படி எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு டேட்டா சென்டரில் எனர்ஜி சேவிங்கை வந்து நம்ம வந்து பெறறதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ அந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு ஒரு டைம் வந்து சேரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனி ரைஸ்டு ஃப்ளோர் டேட்டா சென்டர் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கீழே ஐ மீன் ஃப்ளோர் லெவல் ட்ரூ ஃப்ளோர்ல இருந்து ஒரு 0.5 மீட்டர் ஒரு 0.8 மீட்டர் ஒரு 1 மீட்டர் கூட வந்து கேப் இருக்கும். ஸோ ட்ரூ ஃப்ளோர்ல இருந்து ஒரு 1 மீட்டர் ஆர் 0.8 மீட்டர் ஆர் 0.5 மீட்டர் எலிவேட் பண்ணி ஒரு ஃப்ளோரிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்டு ஃப்ளோர் கரெக்டுங்களா. ட்ரூ ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஒரு சர்டைன் லெவலில் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதா ரைஸ் ஃப்ளோர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரைஸ்டு ஃப்ளோர் டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நான் வந்து பார்த்தாலுமே யூனிட் டைல் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி அசியூம் தட் இட் இஸ் யூனிட் டைல். ஸோ அங்கே இந்த 2x2 ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கு 2x2 ஃபீட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு கேபிளிங் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ சிஸ்டம் வந்து டஸ்டிங் போட மாட்டாங்க. பாட்டம் டிஸ்சார்ஜ் உங்கள் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாகு யூனிட் இருக்குன்னா அந்த பாகு யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டிஸ்சார்ஜ் வரும் அண்ட் ஐ மீன் பாட்டம் த்ரோ அண்ட் உங்களுக்கு வந்து சக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சக்ஷன் வரும். சரிங்களா, டாப் வழியாக வந்து சக் பண்ணிட்டு பாட்டம் வழியாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ டாப் வழியாக சக் பண்ணுறது அது வந்து ஃபால்ஸ் ஃப்ளோரிங் மேலே இருக்கும். ஐ மீன் உங்களுடைய ட்ரூ ஃப்ளோர் இருக்குல்ல, ட்ரூ சீலிங், உங்கள் ட்ரூ சீலிங்லேருந்து ஒரு சர்டைன் என்ன சொல்றது மீட்டர் லைக் ஒரு 0.5 மீட்டர் 0.3 மீட்டர் 0.4 மீட்டர் வந்து கீழே டவுன் பண்ணி ஒரு இது ஃப்ளோரிங் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து ஃபால்ஸ் சீலிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஃபால்ஸ் ஃப்ளோரிங் அண்ட் ஃபால்ஸ் சீலிங். அந்த ஃபால்ஸ் சீலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, கேபிள் மற்றபடி வேற உங்களுடைய டிரெக்டர் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட்ரண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து வர்றதுக்காக டேட்டா சென்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரண்ட் சிஸ்டம் வராது. அது போல தான் நம்ம வந்து கேஸ் ப்ராசஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற இடத்துல நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுடைய ஸ்ப்ரிங்க்லர் லைனு, ஹைட்ரண்ட் லைனு, அதர் சர்வீஸ் லைன் இதெல்லாம் வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரைஸ்டு ஃப்ளோர் டேட்டா சென்டரில் நம்ம கீழே நம்ம விடுற கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிளிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு 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 சர்டன் ரேக் நான் வந்து பொசிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 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 கண்டினியூஸாக நான் வந்து ரேக் பொசிஷன் பண்ணுறேன். ஒரு ரோவில் வந்து கண்டினியூஸாக ஒரு ரோ காலத்தில் வந்து நான் ஒரு ரேக் பொசிஷன் பண்ணுறேன். அந்த ரேக்ல கேபிள் என்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். கரெக்டுங்களா, கேபிள் என்ட்ரிக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த கேபிள் என்ட்ரிக்குன்னு இருக்கிற ஸ்பேஸ்ல நான் வெறும் கேபிளை மட்டும் நான் வந்து ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 mm into 300 mm ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 300 mm into 250 mm ஆர் 300 mm into ஒரு 60 mm ஒரு சின்ன கேப் இருக்கு. அதில் நான் கேபிள் எடுத்துட்டேன். ஸோ ஒன்லி கேபிள் எடுத்துட்டேன். கேபிளுடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், பட் மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்றது பாத்துங்க, கேபிள் சைஸ் வந்து இப்போ 300 into 300 இவ்வளோ பெரிய சைஸ். ஓகே, அதில் நான் கேபிள் ஒரு காரில் மட்டும் எடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்து அது ஓவரால் ஏரியாவில் வெறும் 10% தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கேபிள் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. மீதி 90% ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா, பாட்டம் வழியாக உங்களுக்கு வர அந்த பாட்டம் வழியாக தான் நான் கூல் பண்ணி ஏர் அனுப்புறேன். நான் சொல்லிட்டேன் இது வந்து பாட்டம் டிஸ்சார்ஜ் விட்டு. ஸோ பாட்டம் வழியாக நான் அனுப்புகிற அந்த ஏர் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு நான் எங்கெல்லாம் பர்ஃபரேட்டட் டைப் கொடுத்துருக்கணும், எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனல் கிரேட்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த வழியாக மட்டும்தான் என்னுடைய கூலிங் ஏர் வந்து அவுட் ஆகி என்னோட ரேக்குக்கு போகணும். அந்த ரேக்கில் இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு டாப்புக்கு போகணும். ஸோ லைக் சிஸ்டம் பாட்டத்துலேருந்து வர டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் ரேக் இங்கே இருக்குன்னா பாட்டத்துலேருந்து வந்து உங்கள் ரேக் வழியாக இருக்கிற அந்த ஹீட்டை எடுத்துட்டு இப்படி வரும், இப்படி ட்ராவல் ஆகும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய கூலிங் ஃபேன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணணும், இட் வில் சக் த கூலிங் ஏர் which coming from the which flowing towards inside of the server and it will deliver into the back side of your server.
ஸோ பேக் சைடில் வந்து என்ன ஆகும்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு போயிடும் ஹாட் ஏர். இதில் இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு it will travel towards the top and in top common return அதுலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு யூனிட் போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கீழே கேபிள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நான் ஒரு சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹோலை வந்து நான் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுவேன். என்ன ஆகும்னா கீழே வர அந்த கோல்டு ஏர் அது வழியாகவும் எஸ்கேப் ஆகும். ஸோ அப்போ அது வழியாக எஸ்கேப் ஆகிட்டு அது டேரெக்டாக ரிட்டர்னுக்கு போயிடும். ஸோ இப்படி வரும், வந்துட்டு அப்படியே பேக் சைடில் ஸ்பேஸ் இருக்கும், அப்படியே அந்த வழியாக போயிடும். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அந்த எக்யூப்மெண்டோட ஹீட்டை வந்து அதை அப்சர்வே பண்ணாது. வர ஹாட் ஏர் வர கோல்டு ஏர் அப்படியே வந்து எந்தவித ஹீட்டையும் எடுத்துக்காம டேரெக்டாக போய் ரிட்டர்னில் போய் ஜாயின் ஆகிடும். ஸோ அப்படி ஆகிறதால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கூல் பண்ணி வர ஒரு ஏருக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம சேவ் பண்ணணும். ஒரு கூல் பண்ணி ஒரு 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 ஏரை வந்து ஒரு ஹாட் ஏரை நம்ம லைக் ஒரு 24 டிகிரி செல்சியஸ் ஆர் 20 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம கூல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த எனர்ஜி கூல் பண்ண எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து ஹாட் ஏருக்கு நான் அமைச்சிடுறேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி நான் அவைலபிலிட்டி ஆஃப் தி ஃப்ளோர் க்ரோமெட்ஸ். ஓகே, இட் மே பி ரைஸ்டு ஃப்ளோர் க்ரோமெட், இல்லை ரேக்ல வர க்ரோமெட் இருக்கலாம், இல்லை ரேக்குக்கு மேலே இருக்கிற சீலிங்கில் வர க்ரோமெட். ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த க்ரோமெட் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே உங்களுக்கு அலோவ் பண்ணி hot air and mix, I mean cold air and hot air வந்து அங்க வந்து mix up ஆகுது. In other way we can say that bypass airflow அங்க நடக்குது. சரிங்களா? ஸோ bypass airflow அங்க நடக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா உங்க யூனிட் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதாகுது, காமன் அந்த ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்றத பார்த்துட்டு சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க சப்ளையர் டெம்பரேச்சரை கொடுக்கலாம். அப்படின்னா ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சரை பொறுத்து உங்களோட ஆக்சுவேட்டர் ஃபங்க்ஷன் ஆகலாம். நீங்க வந்து பாகோ வந்து நீங்க வந்து வேரியேட் பண்ணணும் அப்படின்னா எய்தர் ரேக் ஆர் ஐ மீன் ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சர் ஆர் சப்ளை ஏர் டெம்பரேச்சர் இதை பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி மாற்றும் போது உங்களுடைய பாகோடைய பேராமீட்டர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் மாறும். அண்ட் மீன் டைம் பாகு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அது என்ன கண்டிஷனில் ஓடும் அப்படின்றது தெரியாமல் உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோல என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோர் க்ரோமெட்ஸ் ஆர் ரேக் க்ரோமெட்ஸ் கண்டிப்பாக போடணும். சரிங்களா? எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேபிள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேப் இருக்கும், ஈவன் நீங்கள் கேபிள் எடுத்துருக்கீங்க எடுக்கல, கேபிள் எடுத்திருந்தாலும் ஃப்ளோர் க்ரோமெட் போட்டுட்டு அதோடய கேபிள் என்டர் பண்ணணும். அதை வந்து கேபிள் என்ட்ரியே உங்களுக்கு இல்லைனாலும் ஒன்று டம்மி பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ளோர் க்ரோமெட் போடணும். ஸோ அப்படி நீங்கள் போடலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த பைபாஸ் ஏர்ஃப்ளோ அப்படின்றது வந்து நடந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் வெரி ஹியூஜ். நம்ம நினைக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு, அப்படி கிடையாது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்டேஜ், நல்ல ஒரு பர்சன்டேஜ், நீங்கள் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ரேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டெஃபினட்டாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈவன் உங்களோட இதில் ஃப்ளோர் க்ரோமெட்டே இல்லை, still we are allowing the bypass airflow in the data center. If you are implementing the floor grommet system in our data center, definitely you will get much saving. சரிங்களா? அது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, டெஃபினட்டாக ஒரு சேவிங் இருக்கும். நீங்கள் என்ன ROI போடுறீங்களோ அதுக்கான டெஃபினட்டாக வந்து அதுக்கான ஃப்ளோர் க்ரோமெட் ரேட் அதிகம் தான். இப்போ இருக்கிற சினாரியோவில் ரேட் வந்து ஒரு ஃப்ளோர் க்ரோமெட் வந்து ரேட் அதிகம். பட் இருந்தாலும் உங்களுக்கான சேவிங் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த லாங் டேர்ம் யூ வில் கெட் த சேவிங். கரெக்டுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ரோமெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்ன சொல்கிறது கூலிங் எஃபிஷியன்சியை டேட்டா சென்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஃப்ளோர் க்ரோமெட். ஸோ டெஃபினட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் இதில் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐ காண்ட் ஏபிள் டு டூ இட். ஐ மீன் என்னால் பண்ண முடியல. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி திங் இஸ் என்னன்னா பைபாஸ் ஏர்ஃப்ளோ அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எங்கெங்கெல்லாம் வந்து பாட்டம் ஆஃப் த ரேக் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் க்ரோமெட் இல்லை, ரேக் க்ரோமெட் இல்லையோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து போட சொல்கிறோம். அப்படி நம்ம போடலன்னா பாட்டம் வழியாக வர அந்த கோல்ட் ஏர் வந்து இட் டைரக்ட்லி வென்ட் டு தி யுவர் ஹாட் ஏர். ஸோ ஹாட் ஏரில் போயிட்டு மிக்ஸ்அப் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா அது வந்து எந்த ஒரு ஐடி எக்யூப்மெண்ட்டுடைய ஹீட்டையும் வந்து எடுத்துக்காம டேரெக்டாக பைபாஸ் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து பைபாஸ் ஏர்ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோர் க்ரோமெட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நானும் இல்லை, டேட்டா சென்டருடைய சிஸ்டமும் பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ், பெஸ்ட் எனர்ஜி சேவிங் டிப்ஸ் டேட்டா சென்டரில் திஸ் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த டைப். ஸோ டேட்டா சென்டர் நிறைய வந்து பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் இருக்குது. we have to implement in the data center. So in that this is one of the type. Okay,
ஸோ டெஃபினட்டாக வீடியோ உங்களுக்கு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேட்டா சென்டரில் வேறு எதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கள். பாய். ஹேவ் எ நைஸ் டே.